ஆன்லைனில் யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். கொரோனாவை காட்டிலும் கொடுமையானது ஆன்லைன் மீட்டிங். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஜூம் மீட்டிங். ஒரு மீட்டிங்கில் என்னை பேச சொல்லிட்டு மைக் அந்த இதை மியூட் பண்ணா விட்டாங்க போட்டிருக்கு. ஒரு நாய் விடாமல் குலைச்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு வீட்டில். நான் முகம் மாறாமல் பேசிக்கிட்டே இருக்கேன். அதில் ஒரு கிளவி, அவன் இன்னும் முடிக்கலையா அப்படிங்குது. அதுவும் எங்க பேச்சாளன் எவ்வளவு பொறுமைசாலின்னு யோசிச்சு பாருங்க. என்னத்தை தான் நீங்க சொல்லுவீங்க? இவ்வளவு அதுவும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் எனக்கு இன்னொரு கொடூரமான அனுபவம் என்னன்னா, ஒருத்தர் அந்த ஃப்ரேம்குள்ள 64 கட்டம் 74 கட்டம்லாம் வரும்ல, கலந்துக்கிட்டவங்கள வருவாங்கல்ல, அவர் கை போன்ல என்னை பார்த்துக்கிட்டு போறாரு போட்டுருக்கு. கடலப்பருப்பு திங்கிறாரு, காப்பி குடிக்கிறாரு, எலும்ப கடிச்சு ராஜ்கிரண் மாதிரி துப்புறாரு. எனக்கு ஒரே ஒரு பயம் தாங்க, பாத்ரூம் உள்ள கொண்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கைபேசி தானே, கொண்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது? தமிழ் ஆர்வம் தானுங்க, எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறார்ல. தமிழை எங்கும் பரப்புவோம்னா எப்படியா பரப்புவாங்க?